முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தமிழகத்தின் தந்தை, சுதந்திர போராட்ட வீரர், தமிழர், தமிழ்நாடு என தமிழர்களுக்காகவே, தமிழ்நாட்டு மக்களுக்காகவே அயராது உழைத்த ஒப்பற்ற மாமனிதர் எங்கள் ஐயா மாப்போசி அவர்களின் 120வது பிறந்தநாள் நிகழ்ச்சியை எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மாப்போசி சிவஞானம் மாப்போசி ஐயா என்பது ஒரு கம்யூனிட்டியின் தலைவரோ ஒரு ஜாதியின் தலைவரோ அல்ல. அவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான தலைவர். ஏனென்றால் சென்னையை மீட்டெடுத்த உத்தமர் என்று எல்லோரும் இன்று போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருத்தணியை நம்மளோடு இணைத்தவர் என்று நாம் எல்லாம் பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம். இன்று சென்னையில் வாழும் ஒட்டுமொத்த அத்தனை சமுதாய மக்களும் நாம் அவரை போற்றி கொண்டாட வேண்டும். அந்த வகையில் இந்த பிறந்தநாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில், கௌரவம் சேர்க்கும் வகையில் எங்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கி எங்கள் குடும்ப தலைவன் போல எங்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் முன்னாள் நீதியரசர் ஐயா ஜோதிமணி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் சௌந்தரராஜன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் அரசாங்கத்துக்கு வைத்துள்ள கோரிக்கை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த அரசாங்கம் இவ்வளவு அதற்கு அலட்சியப்படுத்துகின்றது, தாமதம் செய்கின்றது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை. ஐயாவுக்கு ஒரு மணிமண்டபத்தை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். கூடிய விரைவிலே எங்களுக்கு அந்த மணிமண்டபத்துக்கு ஒரு வழிவகையை இந்த அரசு செய்யும் என்று நாங்கள் முழு மனதோடு நம்புகின்றோம். அதே போல இந்த பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய திருக்கழிக்குன்றத்திலிருந்து இந்த மரக்காணம் பாண்டிச்சேரி வரையிலும் அதிக வசிக்கக்கூடிய பனைமரம் ஏறும் தொழிலாளர் இருக்கும் காரணத்தினால் அரசாங்கம் எங்களுக்கு அங்கு ஒரு இந்த பதநீர், இந்த சாறை இறக்கி பதப்படுத்தும் தொழிற்சாலையை அமைத்து தர வேண்டும். அதன் வாயிலாக பல லட்சம் பனை ஏரிகள் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் என்று மிகவும் தாழ்மையோடு ஒரு வேண்டுகோளாக இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நாங்கள் அதை வைக்கின்றோம். கூடிய விரைவில் இந்த ஈசிஆர், முகையூர் அந்த பகுதிகளிலே நிலத்தை தேர்ந்தெடுத்து இந்த சாறை பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல காலமாக எங்களுக்கு முன்னோடிகள் நாங்கள் எல்லோரும் கேட்கும் ஒரே இது, அந்த கல் தடையை நீக்க வேண்டும், பணமேறும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். அதே போல் இந்த மீன்பிடி தொழிலாளர்களுக்கெல்லாம் அரசு இந்த ஊக்கத்தொகை அளித்து வருகின்றது. ஏனென்றால் எங்கள் பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுக்கும் அந்த 4 மாதம் தான் அவர்களுக்கு அந்த வாழ்வாதாரம், அந்த வேலை. அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 7 மாதம் அவர்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகையாலே அரசு இதையும் கவனத்தில் எடுத்து அவர்களுக்கும் ஏதோ மாதம் ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த அரசுக்கு கிராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் வாயிலாக வேண்டுகோளை விடுக்கின்றோம். இதை அரசு நிச்சயம் ஏற்று எங்களுக்கு செய்து தரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. டாக்டர் KVS சரவணன், நிறுவனர், மாநில தலைவர். கிராமணி மக்கள் இயக்க தலைவர் சரவணன் அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் ஐயா ஜோதிமணி அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த பிறந்த நாள் விழாவில் நிறைய கிராமணி என மக்களும் நாடார் என ஒருதாய்ப்பிள்ளை என்று ஐயா சொன்னார்கள். நான் திருப்பிள்ளை காலத்திலிருந்தே படித்திருக்கிறேன். அப்போ சிவஞான ஐயா அவர்கள் இந்த தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக ஜாதி இன எல்லாம் கலந்து தமிழ் மொழி தமிழ்நாட்டோட இணைந்து தன்னை பல நேரம் குரல் கொடுத்து தன்னை அர்ப்பணித்த மாபெரும் தந்தை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரின் பிறந்த நாளில் நாங்களும் பங்கு பெற்று ஐயா அவர்களின் புகழை வணங்குவதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்து. கிராமணி நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நம்முடைய ஐயா மாப்போசி 120வது பிறந்த நாள் விழா சிறப்பாக அரசாங்கத்தின்
நம்முடைய சரவணன் அவர்கள் பல ஆண்டு காலமாக ஐயாவுடைய பெருமையை பாடுகின்ற விதமாக ஒவ்வொரு பிறந்தநாள் விழாவிலும் மிகப்பெரிய அளவிலே இங்கே உணவு தானங்கள் செய்து பலரை கூட்டி இங்கே நம்முடைய செங்கை காட்டி கொடுக்கிறார். நாம் இந்த நாடாக இருந்தாலும் பிராமணியாக இருந்தாலும் விவசாய மக்கள் என்ற நிலையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் ஒன்று கூடியிருப்பது என்பது நாம் வாழ்வதற்காக மாத்திரமல்ல, அனைத்து மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும், தமிழர் குலம் செழிப்பாக வாழ வேண்டும் என்று ஐயா மாப்போசி அவர்கள் நினைப்பதை நாம் நினைவு கூறும் வழியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்வதற்காக பிறரை அழிப்பது நமது எண்ணம் கிடையாது. எல்லோரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் தமிழகத்திற்காக பெருமை நம்முடைய ஐயா மாப்போசி அவருடைய சாரும். ஆகவே அவரை நினைக்காத தமிழ் மக்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த அளவிலே தமிழை தெரிந்தவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு என்றுமே நன்றி கடன்பட்டவர்கள் என்ற அளவிலே நமக்கு பெருமையாக இருக்கிறது. நம்முடன் சேர்ந்த நம்முடைய தலைவர் இவர்களெல்லாம் இருப்பது நமக்கு சிறப்பு. சரவணனை நான் வாழ்த்துகிறேன். இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஐயாவுடைய புகழ் பாடுவதற்காக பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் துணை நிற்க வேண்டும். நான்